இன்றைக்கி காலையில் என்னடா சாப்பாடு செய்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருந்துச்சுங்க. சரி, எல்லா விதமான குழம்பும் வச்சாச்சு இந்த வாரம். அதனால் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு கேரட், பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து காளான் போணுச்சு. எப்போவுமே ஒரு அக்கா வந்து கீரை காளான் கொண்டு வந்து விற்பாங்க. சரி, நம்ம தேடி போய் கீரையெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. அவங்க வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால் நான் ஒரு நாள் கூட வாங்காமல் விட மாட்டேன். அவங்க 2 நாளைக்கு ஒருக்க தான் அவங்க வருவாங்க. 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்க வருவாங்க. அதனால் ஏதாவது ஒரு கீரை வாங்கிடுறது. இன்றைக்கி காளானும் இருந்துச்சு. சரி, ஒரு பாக்கெட் காளான் வாங்கலான்னு சொல்லி காளானையும் இதோடு சேர்த்து செய்யலாம். பிரியாணி வெஜிடபிள் பிரியாணியோட காளான் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி ஒரு பாக்கெட் காளான் வாங்கியிருந்தேன். ஆனால் காய் வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணியாச்சு. வெறும் வெஜிடபிள் பிரியாணிங்கிறனால காய் அதிகமாக கட் பண்ணியாச்சு. இப்போ காளானும் சேர்க்குறனால காய் வந்து ரொம்ப சேர்த்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு மாதிரி வெறும் காயாக வரும், சாதம் இருக்காது. ஏன்னா நான் வந்து 1.5 உலக்கு தான் இன்றைக்கி செய்யணும்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் அந்த காயை வந்து பாதி காய் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கும், பாதி வந்து அப்படியே வெஜிடபிள் குருமா மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்டியாக சாதத்துக்கு பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டேன். இதில் வந்து வெஜிடபிள் குருமாவில் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. அதில் வந்து காளான் சேர்த்துருக்கேன். அதுதான் வித்தியாசம். மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு மதியான சாப்பாடு. இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி தக்காளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டியாக ஏதாவது சாதம் செஞ்சாலே சூடாகவே காலையிலேயே நாங்கள் சாப்பிட்ருவோங்க. ஏன்னா மத்தியானம் வந்து அது ஆறி போய் நம்ம சாப்பிட்றத காட்டிலும் இப்போ காலையிலே சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டுருவேன். நானும் எங்கள் வீட்டுக்காரும் காலையிலேயே அதை வச்சு சாப்பிட்ருவோம். மத்தியானத்துக்கு வந்து வேறு ஏதாவது சாதம் இல்லை ரசம் வச்சு சாதம் இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது மத்தியானத்துக்கு வச்சுக்குவோம். எனக்கும் அவங்களுக்கும் பசங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி இந்த செய்கிறதையே நான் வந்து காலையிலே நாங்களும் 2 பேரும் சூடாக சாப்பிட்ருவோம். என்னோடய சின்ன பையனுக்கு வந்து தயிர் வெங்காயத்தில் வந்து வெங்காயம் சேர்த்தா அவ்வளோவா பிடிக்காது. வெறும் தயிர் தான் வச்சு சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு வெறும் தயிர் தான் வச்சுருக்கேன். இந்த குருமாவில் உள்ள காய் மட்டும் வேணால் எடுத்துக்குவான். ஆனால் வெறும் சாதத்தில் இந்த பிரியாணியில் வந்து தயிர் ஊற்றி சாப்பிடுவான். அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து வெங்காயம் போடல. ஏன்னா வெங்காயம் போட்டுட்டோம்னா அந்த தயிர் வெங்காயம் சாப்பிட்லைன்னா அப்படியே வேஸ்ட்டாக போயிடுதுங்க. அதனால் வேணும்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு தயிரை அப்படியே வச்சாச்சு. டெய்லி வந்து லேடிஸ்க்கு இது ஒரு பிரச்சனை. என்னடா குழம்பு வைக்கிறது, என்னடா காய் பொரியல் வைக்கிறது, இப்படியே பெரிய இதாக இருக்குங்க. நான் எங்கே போனால் எங்கள் வீட்டுக்காரு காய்கறி வாங்கிட்டு வர சொன்னோம்னா அவங்க ஒரு 4-5 காய் தான் தொடர்ச்சியாக வாங்கிட்டு வருவாங்க. நம்ம போனால் தான் எல்லா விதமான காயும் நம்ம வாங்க முடியும். ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி நம்மளால் யோசித்து வாங்க முடியும். அதனால தான் நான் எப்போவுமே காய்கறி வாங்கையில் அவங்களோட சேர்ந்து நானும் போயிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.